வணக்கம். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரி வரையாடு கணக்கெடுக்கும் பணி துவங்கி நிறைவு பெற்றது. தமிழக அரசின் நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு சிறப்பு பார்வை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்ச் சங்க இலக்கியங்களில் நீலகிரி வரையாட்டை பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. சங்க காலத்தின் ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் மற்றும் சீவக சிந்தாமணியில் நீலகிரி வரையாடு மற்றும் அதன் வாழ்விடம் பற்றிய விளக்கங்கள் இடம்பெற்றுள்ளது. மேலும் 14 மேல்கணக்கு நூல்களான நற்றிணை, ஐங்குறுநூறு, பரிபாடல், பதிற்றுப்பத்து, பட்டினப்பாலை போன்ற நூல்களிலும் பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பு பாறை ஓவியத்தில் நீலகிரி வரையாடு பற்றி விளக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிபி 1600-1700 திரிகூட ராசப்ப கவிஞரால் எழுதப்பட்ட குற்றால குறவஞ்சி என்ற நாடகத்தில் நீலகிரி வரையாடு குறித்து குரத்தி மலைவளம் கூறல் என்ற பாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது. வரையாடு இப்பகுதியின் பல்லுயிர் செழுமையை குறிக்கும் விலங்குகளில் ஒன்றாகும். தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாட்டினை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முன்னோடி திட்டமான நீலகிரி வரையாடு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு தொடங்கி வைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வரையாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புத்தகங்களை வழங்கினார். மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் வரையாடு அழிந்து வரும் இனமாகும். இது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கடினமான குன்றின் மீது ஏறும் திறன்களுக்காக புகழ் பெற்றது. இந்த மலையாடுகளை மவுண்டன் மொனார்க் என்று அழைக்கப்படுகிறது. நீலகிரி வரையாடு உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் சுற்றுலா நடவடிக்கைகளை உருவாக்குதல், பள்ளி மாணவர்களுக்கு நீலகிரி வரையாடு குறித்த பாடங்களை உருவாக்குதல் ஆகிய நோக்கங்களை குறிக்கும் வகையில் டிசம்பர் 2022 அரசாணை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து வரையாடுகள் கண்காணிப்பு இந்த திட்டம் ரூபாய் 25 கோடி செலவில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை, பரவல் மற்றும் சூழலியலில் பற்றிய சிறந்த புரிதலை மேம்படுத்துதல், வரையாடுகளின் வரம்பு முழுவதும் தரப்படுத்தப்பட்ட முறைகளை பயன்படுத்தி ஒத்திசைக்கப்பட்ட கணக்கெடுப்புகள் நடத்துதல், நீலகிரி வரையாட்டினை மறு அறிமுகம் செய்தல் மற்றும் கண்காணிப்பு, பாதிக்கப்பட்ட வரையாடுகளுக்கு நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை அளித்தல், பணியாளர்களுக்கு கள உபகரணங்கள் மற்றும் பயிற்சி அளித்தல், மேல்பவானியில் உள்ள சோலா புல்வெளியில் முன்னோடியான மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ளுதல், சூழல் சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்துதல், தகவல் தொடர்பு மற்றும் எல்லை போன்றவை குறித்த முக்கிய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி வரையாடு திட்டப்பணிகளை செயல்படுத்த திட்ட அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு முழுநேர முதல் திட்ட இயக்குநரையும் அரசு நியமித்து ஆணை வெளியிட்டு பல்வேறு திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 4 முதுநிலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஒரு மூத்த விஞ்ஞானியையும் மாவட்ட வன அலுவலர், மாவட்ட உதவி வன பாதுகாவலர், வனப்பணியாளர்கள் நியமனம் செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை கூடுதல் முதன்மை செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ, தமிழ்நாடு வனத்துறை தலைவர் சுதன்சு குப்தா, தலைமை வன உயிரின காப்பாளர் ஸ்ரீனிவாச ரெட்டி மற்றும் கல இயக்குநர் டி வெங்கடேஷ், மாவட்ட வன அலுவலர்கள் வித்யா, கௌதம், அசோக்குமார், வெங்கடேஷ், பிரபு, கணேசன், அருண்குமார், உதவி வன பாதுகாவலர் கணேஷ்ராம் கருப்பையா மற்றும் வன அலுவலர்களுடன் வரையாடு உள்ள பகுதிகளில் நேரடியாக கள ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள 7 புலிகள் காப்பகம் மற்றும் அதனை ஒட்டிய 6 வனக்கோட்டங்களில் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணியை வனத்துறை துவக்கியுள்ளது. இதனையடுத்து முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் மற்றும் வன பாதுகாவலர் டி வெங்கடேஷ் அறிவுறுத்தலின்படி முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் ஸ்ரீ வித்யா, கூடலூர் வனக்கோட்ட மாவட்ட வன அலுவலர் வி வெங்கடேஷ் பிரபு ஆகியோர் உத்தரவின்படி முக்குர்த்தி தேசிய பூங்கா வனச்சரக அலுவலர் யுவராஜ், ஓவேலி வனச்சரக அலுவலர் சுரேஷ் ஆகியோர்களின் மேற்பார்வையில் நீலகிரி வனக்கோட்டத்தில் வரையாடு உள்ள அந்தந்த பகுதியில் நடுவட்டம், குந்தா, கோரகுந்தாவில் 13 பிரிவுகள் மற்றும் தவளைமலை மற்றும் எல்லமலை, ஓவேலி பகுதிகளில் வரையாடுகளின் வாழ்விடங்களான புல்வெளி, நீர்நிலைகள், மலைகள் ஆகிய பகுதிகளில் கணக்கெடுப்பு பணி துவங்கியது. இப்பணியில் மூத்த ஆராய்ச்சியாளர்கள், வனவர்கள், வன காப்பாளர்கள், வன காவலர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள், வன உயிரின ஆர்வலர்கள் என்று குழுக்களாக சென்று 75 பேர் பங்கேற்றுள்ளனர். இதில் வரையாடுகள் நேரடி எண்ணிக்கை கணக்கிடுவது, அதில் குட்டிகள், ஆண் மற்றும் பெண் பாலினம், வயது, நோய் கட்டி குறித்த விவரங்களை கண்டறிந்து டேட்டா சீட்டில் பதிவு செய்து வரையாடுகள் குறித்த கணக்கெடுப்பு அடிப்படையில் அறிக்கை வெளியிடப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே. தமிழகம் சேட்.